ஒரு இறைநேசர் மக்கள் மத்தியில் இம்மையை பற்றியும் மறுமையை பற்றியும், அதாவது சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் உலகத்தை பற்றியெல்லாம் பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காரு, உபதேசங்கள் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அந்த இறைநேசர் மக்கள் மத்தியில் கேட்டார், சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கிறவங்கெல்லாம் கையை தூக்குங்கன்னு சொன்னோடனே மொத்த பேர் அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கையை தூக்குனாங்க. கையை தூக்கணும். யாருக்கு தான் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசை இருக்காது? எல்லாருக்கும் இருக்கும். உடனே அந்த இறைநேசர் சொன்னார், இன்னும் அரை மணி நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கிறவங்க யார் யார் தயாராக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னா ஒருத்தர் கூட கை தூக்கலை. என்ன காரணம்? சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் அரை மணி நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டா ஏன் கை தூக்கலை? வாழணுன்ற ஆசை. அப்போ வாழணுன்ற ஆசையில் நம்ம கை தூக்கலை. வாழும்போது நன்மையை செய்வோம், அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போகலாம். நன்மை என்ன, பல விஷயங்கள் அடங்குங்க. சொல், செயல், எண்ணம், பார்வை, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அதில் சேரும். அது சிறப்பாக இறைவனுக்கு பிடித்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகலாம். இன்னொன்று, ஒரு மண்டபத்தில் பேய் இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் நம்புகிறாங்க, உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு மண்டபத்தில் இறைவன் இருக்கிறான்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, போய் சுற்றி 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 பார்க்குறான். இறைவன் எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? கை வைங்க, எப்படி வைங்க, கிட்ட கொண்டு போய் ஏதாவது தெரியுதா? அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறார் நம்ம இறைவன். நம்மளோட ஊர் அணுவும் அசைவும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இறைவனை நம்ம இறைவன் நம்ம பார்த்துட்டு இருக்க நினைவோட நல்லது செய்வோம், நல்லதை நினைப்போம்.